அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? ரொம்ப நாள் ஆச்சுங்க. இப்போ ரொம்ப அடிக்கடிலாம் வீடியோ போடுறதில்ல. ஏன்னா, கொஞ்சம் தைக்கிற வேலை அதிகமாக இருக்கனால, அதில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு இருக்கனால, விளாக் எதுவும் எடுக்க முடியலைங்க. இதில் வந்து ஃபுல்லா டைலரிங் சம்மந்தப்பட்ட இந்த வாரம் பூரா என்னென்ன வேலை செஞ்சேன், எப்படிலாம் போச்சு அப்படிங்கிற மாரி சூப்பரா உங்களோட இந்த விளாக வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். யூனிஃபார்ம் வந்து ஒரு 3 செட்டு தைக்க கொடுத்துருந்தாங்கங்க. ஃபஸ்ட்டு 2 செட்டு வந்து தச்சு கொடுத்தேன். அதுலேயுமே வந்து 2மே அரிபரியில தான் தச்சு கொடுத்தேன். திங்கட்கிழமை ஒன்று போட்டுக்கணும், அப்புறம் புதன்கிழமை ஒன்று போட்டுக்கணுங்கிறனால பொறுமையாக நீட்டாக வந்து ஒன்று ஒன்று பார்த்து ரெடி பண்ணிகிட்ருந்தேங்க. அதனால தான் இடையில வேறு எந்த விளாகுமே என்னால் எடுக்க முடியல. இது வந்து அளவு ட்ரெஸ்ஸும் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சாண்டில் கலரை வந்து முடிச்சுட்டேன். இந்த கோட் வந்து நான் 2வதாக தான் முடித்தேன். ஏன்னா அவங்க பழைய கோட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன்னாங்க. எனக்கும் வந்து கோட்டு தைக்க தான் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. கடையில் போயிட்டு ஒரு கோட் மட்டும் அக்காட்ட கட்டிங் போட்டு அந்த மெத்தடை வந்து வீட்டில் வந்து நான் ஃபாலோ பண்ணேங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு செட்டு வந்து ரெடி ஆயிருச்சு. இது வந்து ஆல்ட்ரேஷனுக்கு வந்து ரெடிமேட் சுடிதாரு. பெரியவங்க போடுறது இந்த பிரிஞ்சால் இந்த சொல்லுவாங்க இல்லைங்க, ஃபுல்லாக ரெடிமேடு சுடிதார் காட்டன், அதை வந்து ஆல்ட்ரேஷனுக்கு கொடுத்துருந்தாங்க. இதுக்கு ஃபுல்லாக வந்து நான் 50 ரூபா வாங்கினேங்க. ஃபேண்ட்லேருந்து டாப்லேருந்து எல்லாமே ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். நிறைய பேர் ஸ்டிச்சிங் வீடியோவில் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது அதை ரேட்டு சொல்லுங்கள், எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னனால இதில் ஸ்டிச் பண்ணதுக்கும் நான் தனித்தனியாக வந்து ரேட்டும் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. அப்புறம் வந்து இந்த கோட் வந்து அப்படியே ஒரு டைமண்ட் நெக் மாதிரி போட்டு இது காலர் வைக்கிறதுக்குள்ளே நான் பட்டனே ஒரு பாடு. அது ரொம்ப கஷ்டம். ஒரு வழியாக எல்லாமே வச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஃபிட்டிங்கும் சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. என்கிட்ட வந்து ஜிக்ஜாக் கத்திரிக்கோல் இருக்காங்க, அதை வச்சுட்டு பிசரெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீட்டாக கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அதைத்தான் அப்படியே வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேங்க. இப்போ வந்து ஒரு செட்டு கம்ப்ளீட் ஆயிருச்சு. தம்பிக்கு வந்து ஜூன் 9ஆம் தேதி தான் ஸ்கூலு. ஆனால் நிறைய பேர்த்துக்கு ஜூன் 2 திறந்துட்டாங்க. தம்பி வந்து இங்கே பழனி அச்சியால் சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ப்ரோட்டோக்கால் வந்து அப்பப்போ மாறும். முன்னாடியே எக்ஸாம் வச்சுருவாங்க, முன்னாடியே அந்த இதெல்லாம் லெசனில் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் வந்து இப்போ வந்து ஒரு வாரம் தள்ளி வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க. புக்கெல்லாம் வந்து எப்போவுமே முன்னாடியே வாங்கிடுவோம். இந்த வருஷம் வந்து தம்பிக்கு ஒரு வாரம் இருக்கையில் தான் போய் வாங்கிட்டு வந்து புக்குக்கெல்லாம் அட்டை போடலாம், யூனிஃபார்ம்லாம் தைக்க கொடுக்கலாம் அப்படின்ட்டுங்க. தம்பி 5th 6th போகிறாங்க. டவுசர் ஃபேண்ட்லேருந்து இப்போ ஃபுல் கால் ஃபேண்ட்டுக்கு வந்து போகிறாங்க. அதனால் வந்து பனியன் வந்து போன வருஷம் டிஷர்ட்டே வந்து இந்த வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால ஃபேண்ட்டை மட்டும் தைக்க கொடுக்க போயிருந்தோங்க. ஒரு ஃபேண்ட்டுக்கு வந்து 350 ரூபா வாங்கினாங்க. டவுசர் தைக்கிறதுக்கு வந்து 300 ரூபாயாம்மா. ஆனால் டவுசரே தைச்சிருங்க, இறக்கம் மட்டும் முழங்கால் வரைக்கும் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருந்தோம். படத்தில் ஒரு காமெடி வரும் இல்லைங்க, அந்த மாதிரி தான் ஞாபகம் இருந்துச்சு. அப்புறம் தம்பிக்கு அளவு எடுத்து ட்ரெஸ் தைக்க கொடுத்துட்டு சார் வந்த உடனே புக்கு நோட்டுக்கெல்லாம் அட்டை போட அவர் வேலையை அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார். இப்போ பெரிய பசங்களாகவும் இந்த அட்டை போடுற வேலையெல்லாம் அவங்களது, நம்மளும் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிறனால ஃப்ரீயாக அவங்கள விட்டுட்டு நானும் வந்து ஸ்டிச்சிங் ஏரியாவுக்கு வந்துட்டேங்க. இது 2 புது ஃபேண்ட்டு தான் ஆல்ட்ரேஷனுக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போல்லாம் பசங்கள்லாம் பிடிச்ச மாதிரி தான் போடுறாங்களாங்க. மெயினாக வந்து புது ஃபேண்ட் எடுத்தாங்கன்னா இந்த டீனேஜ் பசங்கள்லாம் வந்து காலுக்கிட்ட மட்டும் எனக்கு அப்படியே கொஞ்சம் டைட்டாக பிடிச்சித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 2 ஃபேண்ட்டு வந்துச்சுங்க. இந்த ஒரு ஃபேண்ட்டுக்கு வந்து 10 ரூபா, 2 ஃபேண்ட்டுக்கு வந்து 20 ரூபா வாங்கினேங்க. சும்மா கொஞ்சமாக தான் தையல் பிடிச்சேன். ஒரு 5 இன்ச்சு 5 இன்ச்சுக்கு 2 சைடு மொத்தம் 4 சைடு பிடிச்சிங்க. அதுக்கப்புறம் வந்து நார்மல் டாப் வந்து ஷோல்டரு, கை, சைடு எல்லாம் அடிக்கிறதுக்கு வந்து 20 ரூபா வாங்குவேங்க. இது வந்து ஓப்பன் டாப்பு. சரின்ட்டு இதை அடித்து முடித்து எடுத்து வச்சதுக்கப்புறம் அடுத்தது யூனிஃபார்ம் வேலைக்கு வந்து தாவியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து இப்போ என்னமோ தெரியல, ஃபேண்ட்டு தைக்கிறதுக்கு தான் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நல்லா கேன்வாஸ்லாம் வச்சு சூப்பராக ஃபேண்ட்டு வந்து தைச்சிட்டு இந்த நாடா மட்டும் கோக்கணும். தைச்ச ஃபேண்ட்டை அப்படியே கையோட அயனும் பண்ணி அப்படியே விரித்து வச்சு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த வாரம் பூரா மிஷினு அந்த ரூமு தச்சுக்கிட்டே தாங்க இருந்தேன். வீட்டு வேலை கூட சரியாக பார்க்கவே இல்லை. இப்போ தான் நான் தைச்சு ஸ்டார்டிங் பிகினர் இதில் இருக்கனால எனக்கு ரொம்பவே டைம் ஆச்சு. ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல்லாக டாப்பு ஃபேண்ட்டு கோட்டு அந்த மாதிரி தான் டைம் ஆச்சு. ரொம்ப பார்த்து பார்த்து ரொம்ப இதாக தைச்சேன் நான்.
கண்டிப்பாக ஃபிட்டிங் எல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிக்கிச்சு. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. சரிங்க. இப்போ வந்து ஃபேண்ட்டு முடிஞ்சிருச்சா, அடுத்தது வந்து டாப்புக்கு வந்து பின்னாடி வந்து ரவுண்டு கழுத்து, முன்னாடி வந்து பாக்கழுத்து தான் வந்து கட் பண்ணி கேன்வாஸில் வந்து வச்சுருந்தேன். கேன்வாஸ் கொடுத்து கழுத்து திருவும்போது கொஞ்சம் ஸ்டிஃபாகவும் நல்லாவும் இருக்கும். இல்லாட்டி கூட ஒரு துணி கூட கொடுத்து நம்ம கழுத்தெல்லாம் திருப்பிக்கலாங்க. போன வருஷம் நான் டைலர் கடைக்கு வேலைக்கு போனப்போக்கும் அங்கே யூனிஃபார்ம் வந்து அந்த அக்கா இப்படிலாம் கோட்டு, ஃபேண்ட்டு, டாப்ஸ் எல்லாம் வந்து இப்படி தான் அடித்து திருப்பணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக் கொடுத்தாங்க. அதெல்லாம் ரொம்பவே இப்போ யூஸ்ஃபுல்லாக நிறையா ஐடியாலாம் கிடச்சிச்சுங்க. அப்புறம் வந்து இந்த கோட் வந்து நான் ஒன்று ட்ரையல் பார்த்தேன். அது எனக்கு செட் ஆகலை. கட்டிங்கில் எல்லாமே ஓரளவுக்கு புரிஞ்சிச்சுங்க. அந்த கழுத்து டிசைன் மட்டும் எப்படி எந்த இடத்துல காலர் வருங்கிற மாதிரி கன்ஃபியூஷன். எதுக்கு டவுட்லேயே இருப்பான்ட்டு நேராக டைலர் கடை அக்கா கடைக்கே போயிட்டு அங்கே போயிட்டு கட்டிங் போட்டு அங்கேயே தைக்கலான்னு பார்த்தேன். சரின்ட்டு டைம் ஆயிடுச்சுங்கிறனால வீட்டுக்கு வந்து தான் அந்த கோட்டை வந்து ஃபினிஷ் பண்ணேங்க. போயிட்டு டீ குடிக்காமல் இருந்தால் எப்படி, டீ குடிச்சிட்டு அப்புறம் சொந்த கதை, சோக கதை, எல்லா கதையும் ஒரு கதையாக பேசி முடிச்சுட்டு தம்பி வந்து கொஞ்சம் ஃபேண்ட்டு கேட்டிருந்தாங்க. போயிட்டு தம்பிக்கு வந்து கொஞ்சம் அது போல் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துட்டு, லைக்ரா ஃபேண்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. போய் வாங்கி கொடுத்துட்டு யூனிஃபார்மில் வந்து 1000 ரூபா மிச்சம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால் ஃபேண்ட் எடுத்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த கோட்டை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேங்க. இப்படி தான் இந்த நெக்கு இப்படி தான் வந்துச்சு. கொஞ்சம் ஆஃப் காலர் மாதிரி கீழே மடிச்சு விட்டுக்கிற மாதிரி ஃபைனல் பண்ணியிருந்தேங்க. திங்கட்கிழமை அந்த பாப்பா வந்து யூனிஃபார்ம் வந்து போட்டு போகணும். எனக்கு வந்து சனிக்கிழமை தான் கொடுத்தாங்க. என்னால் வந்து உடனே ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியலைங்க. ஃபேண்ட்டும் டாப்பும் அடிச்சிட்டாலும் கோட் வந்து எனக்கு டிலே ஆயிருச்சு. அதனால் வந்து திங்கள் செவ்வாய் வந்து என்னால் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க முடியல. புதன்கிழமை கம்பல்சரி போட்டு போகணுக்கா, யூனிஃபார்ம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. செவ்வாய்க்கிழமையே கோட் வந்து அக்கா கடையில் போய் கட்டிங் வாங்கிட்டு வந்துட்டு அன்றைக்கி நைட்டு நான் தச்சு முடிக்கும் போது 2 மணி ஆயிடுச்சு. காலர் தான் வந்து எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மற்றபடி கோட்டில் வந்து எல்லா வேலையும் கடகடன்ட்டு முடிச்சுட்டேங்க. காலையில் அந்த பொண்ணுக்கு 8:30 மணிக்கு ஆட்டோ. நான் வந்து கடைக்கு வந்து ஒரு 7:30 மணிக்கே வந்துட்டேன். இந்த கடை திறந்துருந்தப்போ காலையில் வந்து ஒரு டைம் நான் பார்த்துருக்கேங்க. அந்த நம்பிக்கையில் கடைக்கு வந்தேன். நல்ல வேலை கடையில் வந்து ஃபோன் நம்பர் இருந்துச்சு. அந்த அண்ணன்ட்ட ஃபோன் பண்ணி இப்படி ஒரு அர்ஜென்ட்டுங்கண்ணா, ஒரு காஜா மட்டும் வச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். அவங்களும் டக்குன்னு வந்து எனக்கு காஜா வச்சு கொடுத்தாங்க. அந்த பாப்பாவுக்கு ஒரு ஷார்ப்பாக 8:30 மணிக்கெலாம் நான் டெலிவரி பண்ணிட்டேன். அவங்களும் யூனிஃபார்மை போட்டுட்டு ஸ்கூலுக்கு ஹாப்பியாக கிளம்பிட்டாங்க. ஏன்னா 2 நாள் இருக்கையில் தான் கொடுத்தாங்க. என்னால் கம்ப்ளீட் பண்ணவும் முடியல. ஒரு வழியாக 2 டேஸ் மட்டும் எக்ஸ்கியூட் கேட்டு புதன்கிழமை அவங்களுக்கு வந்து யூனிஃபார்மை வந்து பூட்டியிருக்கிற கடையை திறந்து காஜா வச்சு கொடுத்து டெலிவரி பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்த உடனே டாப்ஸ்லாம் அடிக்க வேண்டியது இருந்துச்சுங்க. இதெல்லாம் 2 டாப் ரூ. 600, 650 அந்த மாதிரி ஆஃபரில் எடுத்துகிட்டு வந்தாங்க. பழனியில் வந்து மந்திரி சில்க்ஸில் எடுத்திருந்தாங்க. டாப் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சரின்ட்டு அந்த டாப்பெல்லாம் அடித்து கொடுத்துர்லாம் கையோட. இந்த டாப் 4மே வந்து தையல் மேலே தையல் ஒட்டினா போதுங்க, பிடிச்சி அடிக்கிற வேலை இல்லை. அதனால் குயிக்காக முடிஞ்சிடும். ஒரு டாப்புக்கு வந்து 25 ரூபாங்க. இடுப்பு, கை, ஷோல்டரு, அந்த கட் கொடுத்துருக்க எல்லா பக்கமும் தையல் போடுவேன். அதனால் 25 ரூபாங்க. இது வந்து ஒரு க்யூட்டாக ஒயிட் அண்ட் ரெட்டு காம்பினேஷனில் ஒரு கெவுனுங்க. அந்த இடுப்பு ஜாயிண்ட்டு கிட்ட துணி வந்து நல்லா மொந்தமாக 1.5 இன்ச்சுக்கு பக்கம் கொடுத்துருக்காங்க. பாப்பு போடும்போது உள்ளே வந்து அழுந்ததுனாங்க. அதுக்கு எதுவும் ஐடியா பண்ண முடியுமான்னு அவங்க அம்மா கேட்டிருந்தாங்க. இதை வந்து அப்படியே ஜிக்ஜாக் சிசரில் வந்து கட் பண்ணி தையல் மேலேயே 2 தையல் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு கொடுத்துட்டேங்க. இந்த ஆல்ட்ரேஷனுக்கு வந்து நான் 20 ரூபா வாங்கினேன். அங்கே பாருங்களேன் எவ்வளோ துணி கட் பண்ணி வருதுன்னு. கட் பண்ண உடனே நான் அது கூட 2 தையலும் போட்டு கொடுத்துட்டேங்க. ஏன்னா அப்போ தான் பிரியாமல் இருக்கும் அப்படிங்கிறனால. துணி அவ்வளோ கொடுக்கவுமே உள்ளே வந்து குத்துது அப்படின்ட்டு இருந்தாங்க. அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி முடித்த உடனே இந்த டாப்புக்கு மட்டும் நான் 50 ரூபா வாங்கினேங்க. அந்த ஒரு டாப்புக்கு தைக்கிறதுக்கு. ஏன்னா இது வந்து பேனல் கட்டுங்க. கிட்டத்தட்ட ஒரு 16 பேனல் கட்டு இருந்துச்சு. அது எல்லாத்துக்குமே வந்து தையல் போட்டேன். ஒரு தையல் மட்டும்தான் அவங்க போட்டிருந்தாங்க. ஃபுல்லாக தையல் போடுறதுனால வேலை அதிகமாக இருந்துச்சு. சிஸ்டர் நான் இப்படி வேலை அதிகமாக செஞ்சுருக்கேன் அப்படின்னா அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டும் கொடுத்துருவாங்க. இங்கே கை, அந்த இடுப்பு ஜாயிண்ட்டு ஒரு பேனல் கட்டுமே சுற்றி இருந்துச்சு. அதை பூரா வந்து எல்லாத்துக்குமே தையல் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தம்பி இந்த வாரம் வீட்டில் இருந்தனால எனக்கும் வந்து அரைபறி இல்லாமல் ஃபுல்லாக இந்த வாரம் ஃபுல்லாக டீச்சிங் வேலை மட்டும் அப்படியே பார்த்து கம்ப்ளீட் பண்ணேங்க. ஒரு மாதிரி அப்படியே பிஸியாக போயிட்டு இருந்துச்சு. நல்லா ரெஸ்ட் எடுத்ததுக்கு இந்த வாரம் வச்சு செய்கிற மாதிரி நைட்டும் பகலும் அப்படியே ஸ்டிச்சிங் வேலை தான். நான் உண்டு மிஷின் உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்குங்க. அப்புறம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷனுக்கு இந்த ஃபேண்ட்டு டாயர்லாம் அடிக்க கொடுத்துருந்தாங்க. அதையும் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி எல்லாம் பேக் பண்ணி சுட சுட அப்பயே தச்சு தம்பிகிட்ட வந்து டெலிவரிக்கு கொடுத்து விட்டுறது.
அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நைட்டிங்க. இந்த நைட்டி வந்து ரூ. 300 வந்து வித் ஓவர்லாக்கோட குவாலிட்டி வைஸும் சூப்பரா இருந்துச்சு. பழனி மந்திரி சில்க்ஸில எடுத்திருக்காங்க. ஏன்னா பழனியில் உள்ளவங்க இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறனால கடையோட மென்ஷன் பண்ணுறேங்க. மேக்ஸி டைப் நைட்டிங்க. அதில் வந்து பஃப் கை கொடுத்துருந்தாங்க. நைட்டி குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு. 2 எடுத்து கொடுத்து அதுக்கு அளவு நைட்டியும் கொடுத்து அடிக்க சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு நைட்டிக்கு வந்து நான் ரூ. 30 வாங்கினேங்க. இதுவுமே இடுப்பில் இருந்து அந்த ஃப்ளீட்டிலேருந்து எல்லாத்துக்குமே வந்து ஃபுல்லாக தையல் ஓட்டி கொடுத்துருவேன் நான். இப்போ வந்து அந்த நைட்டியுமே கம்ப்ளீட் பண்ணி அடித்து முடிச்சாச்சு. நைட்டி கலர் காம்பினேஷனுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குட்டி ஒரு இங்க் ப்ளூ கலரில் ஒரு கெவுனுங்க. அந்த கெவுன் வந்து ஜிப்பு போயிருச்சு. இது நம்ம பட்டன் கடை, காஜா கடையிலலாம் வந்து இது மாதிரி கெவுனுக்கு வந்து ஜிப்பு வைக்கிறது, ஃபேண்ட்டுக்கு வந்து ஜிப்பு வைக்கிறதெல்லாம் கடையில் இருக்குங்க. அதெல்லாம் வாங்கி நம்மளே ஸ்டிச் பண்ணிக்கலாம். சில இதில் கிளாத் நல்லாயிருக்கும், ஆனால் ஜிப்பு மட்டும் போயிருக்கும். இது மாதிரி வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கெவுன் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ஜிப்பு மட்டும் போயிருச்சு. அந்த ஜிப்பை பிரித்து எடுத்துகிட்டு இந்த ஒரு ஜிப்பு வந்து ரூ. 5லேருந்து ரூ. 20 அந்த குவாலிட்டி வைஸ் தகுந்த மாதிரி ரேட் இருக்குங்க. ஜிப்பு வாங்கிட்டு வந்து அப்படியே அட்டாச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. இப்போ இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இது ஜிப்பு வந்து ஒரு ரூ. 20 என்னமோ வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஸ்டிச்சிங்க்கு வந்து ஒரு ரூ. 20 வாங்கினேங்க. எல்லாமே கம்ப்ளீட்டாக பிரித்து எடுத்து உள்ளே வச்சு எடுக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் ஒர்க்கு வந்து அதிகமாக இருந்துச்சுங்க. ஏன்னா வந்து நம்ம தைக்கிற துணிக்கு நம்ம எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியாது. அதனால தான் வந்து எனக்கு இப்படி வாங்கிட்டு இருக்கிறத வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. என்னடா ஊக்கு டப்பா, கிளிப்பெல்லாம் எடுத்து வைக்கிறாளேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் தான். அவங்க வீட்டுக்கே போயிட்டு சாரீ ப்ரீ ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு வந்தேங்க. இது வந்து ஒரு நார்மல் சாரீ தான். பாக்ஸ் ஃபோல்டிங் மட்டும் பண்ணலைங்க. ஆனால் ப்ரீ ப்ளீட் வந்து மேலேயும் கீழேயும் வந்து அந்த மடிப்பிடிப்போம் பார்த்தீங்களா, அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டேன். இவங்க வந்து காலையிலேக்கு அந்த சாரீ கட்டுறனால நான் சாயந்தரமாக தான் போயிருந்தேன். எனக்கு முடிச்சுட்டு வர ஒரு 6:30 மணி ஆயிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணி நேரம் ஆயிருச்சு. தெரிஞ்சவங்களாம் போயிட்டாங்க. போயிட்டு உட்காந்து பேசிட்டு டீயெல்லாம் குடிச்சிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அப்புறம் அதை பண்ணி அவங்களுக்கு மடிப்பு மட்டும் நல்லா மடித்து அயர்ன் பண்ணி சூப்பராக கொடுத்துட்டு அப்படியே போயிட்டு அந்த கோட்டை வந்து ஒன்று டெலிவரி பண்ண வேண்டியிருந்துச்சுங்க. காஜா வச்சு அதையும் கொடுத்துட்டு வரும்போது கொஞ்சம் லைனிங்லாம் வாங்கிட்டு வந்தேன். ப்ளவுஸ் நான் போன பக்கமே 2-3 பேர் கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு வந்து ஒரு ப்ளவுஸ் மட்டும் அந்த ராமர் கலர் வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டு. அடுத்த நாள் வந்து நான் ஊருக்கு போகிறனால சரி தச்சு வச்சுட்டு போயிட்டேன். அடுத்த நாள் வந்து இன்னும் ஒரு செட்டு யூனிஃபார்ம் இருக்குங்க. அதை வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறனால இந்த ப்ளவுஸை மட்டும் சனிக்கிழமை டெலிவரி கொடுக்கணும். சரி தச்சு வச்சுட்டு கரூர் போகிறோங்க. அது வந்து அடுத்த வீடியோவில் வந்து சூப்பராக பார்க்கலாம். அதில் நிறையா யூஸ்ஃபுல்லான விஷயங்களும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. கிட்டத்தட்ட இந்த ப்ளவுஸ் வந்து நான் தச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்து ஊருக்கு நான் கிளம்பிட்டேன். எனக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு இப்போ வந்து கொஞ்சம் டைமிங் வந்து அதிகமாக தாங்க ஆகிட்டுருக்கு. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. இந்த 20 நிமிஷம் 1 ஹவரில் ப்ளவுஸ் தைக்கிற ஆள் நான் கிடையாதுங்க. எனக்கு குறைஞ்சது ஒரு 2 ஹவர்ஸ் இல்லாட்டி ஒரு 3 ஹவர்ஸ்னாவது நான் ஒரு ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஆயிருங்க. உட்காந்தா ஃபுல்லாக தச்சுட்டு எந்திரிக்க மாட்டேன். அடிக்கடி எந்திரிப்பேன். அதனாலே எனக்கு டைமிங் வந்து கொஞ்சம் அதிகமாகுங்க. சரி பரவாயில்ல. வந்து ஒரு நாள் ஒரு ப்ளவுஸ் தச்ச கதையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு சில்வர் கலர் லேஸ் வச்சு பானைக்கு வச்சு கேட்டிருந்தாங்க இங்கே. சூப்பராக வந்து அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தாச்சு. நைட்டோட நைட்டாக அந்த வீடியோவை எடிட் பண்ணி உங்களுக்கு காலையில் வீடியோ போட்டுருவேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளவுஸ் நம்ம தைக்கிறோம். ஆனால் வந்து நல்லா கரெக்டாக வரணும் அப்படிங்கிறனாலே ரொம்ப பார்த்து பார்த்து தச்சிட்ருக்கேங்க. அதனால தான் எனக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. நம்மள்ட்ட ஓவர்லாக்லாம் கிடையாதாங்க. அதனால் சைடுக்கெலாம் வந்து ஜிக்ஸாக் சிசர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். பட்டி தைக்கிறதுக்கு வந்து அந்த நல்லா ஃபோல்டிங் மாதிரி பண்ணி தச்சிருவேங்க. அப்போ வந்து நமக்கு இப்போல்லாம் நீட்டாக கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 1 தைச்சாலும் பரவாயில்ல, நல்லபடியாக தச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கவனம் வந்து செலுத்த ஆரம்பிச்சிட்ருக்கேங்க. பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து கையோட நைட்டு உட்காந்து நான் மட்டும்தான் வெளியில் நாய் சத்தம் தான் கேட்டுட்ருக்கு. உட்காந்து கொக்கியும் கட்டி வச்சுட்டு அப்படியே ஊருக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேங்க. நன்றி.